Hello friends, நான் ஃபாரூக். நீங்கள் பார்க்குறது MasterTechnical சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் போர்டோட ஒரு பிராண்ட் நியூ போட் ஸ்டோன் 200 அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த லிங்க் மூலயமா நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணால் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட ஃபஸ்ட்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு இந்த போர்ட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஸ்டோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலரில் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரஞ்சு கலர் ஃபினிஷிங் தான் இங்கே அவுட்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஷாக் ப்ரூஃப் அப்படின்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்பீக்கர் இது, அப்புறம் 3 வாட் ஸ்பீக்கர், அப் டு 10 hours பேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 1500 mAh பேட்டரி அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளக் இன்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ராவலிங் ஸ்பீக்கர் மாதிரி வந்து இது ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிளில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை, நமக்கு வந்து ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படி தான் தேவை. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீல்டாக கொடுத்து ஒரு டேப் மாதிரி போட்டிருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் இது ஓப்பன் பண்ணலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குது, நம்மளோட நைஃபை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மேலே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்டோட கார்டு இருக்குது. ஸோ 1 year வாரண்ட்டி கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரில். ஸோ நல்லாவே இருக்குது. மேலே எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு வாரண்ட்டி கார்டு மாதிரி கிடைக்கிது. ஸோ அடுத்தது வந்து போட்டோட மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்படிலாம் வந்து இந்த யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் இந்த மேனுவல் கீழே வந்து ஆக்சுவலாக வாரண்ட்டி கார்டு இருக்குது. ஸோ நான் அதுதான் வாரண்ட்டி அப்படின்னு நினச்சேன். இதில் 1 year வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கார்டு தான் போடுது. கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ், இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இந்த இதில் இருக்குது. ஸோ கீழே இந்த மேனுவலில் தான் வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கலர்ஃபுல்லாகவே இருக்குது. கீழே வந்து அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம், அந்த பட்டன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லி இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடில் வைப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நம்மளோட ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. ஆரஞ்சு கலர் ஸ்பீக்கர். வாவ், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது கொஞ்சம் வெயிட்டாகவே தெரியுது. இது பேட்ரி வந்து நல்லா ஹை கெப்பாசிட்டினால வந்து 10 hours பேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சைடில் வைப்போம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள் கிடைக்கிது இந்த பாக்ஸ்லேயே. ரொம்பவே நல்ல விஷயந்தான், ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயும் போட்டு வந்து நீங்கள் ஆக்ஸ் கேபிள் மூலிமா இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்கு. ஸோ இது தவிர வந்து பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம மெயினான ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸோ பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, நல்லா பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. வெளி சைடு இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ரப்பர் டைப் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் வந்து பிளாஸ்டிக்கு. இந்த கிரில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாலிக் கிரில்லில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. அது டாப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே பவர் பட்டன் இருக்குது. அப்புறம் வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, ப்ளே பட்டன், பாஸ் பட்டன், கால் வந்தால் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோஃபோன் வந்து இதில் இன்பில்டாக இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது கால் வந்தால் கூட வந்து இதில் நீங்கள் அட்டென்ட் பண்ணி பேசலாம். ஸோ லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் இன் கொடுத்துருக்காங்க, USB சார்ஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஆக்ஸ் கேபிள் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே USB மைக்ரோ USB போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எதுவும் கிடையாது. அதை டவுன் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மோட்டர் சைக்கிளோ இல்லை சைக்கிள்லையோ வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து சப்போஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ட்ரைபாட் ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்தீங்க சின்னது அப்படின்னா வந்து இதில் மவுண்ட் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சின்ன ட்ரைபாட் ஒன்று இருக்குது. ஸோ அது இதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ட்ரைபாட் இங்கே இருக்குது. ஸோ இது நமக்கு மவுண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இது இந்த மாதிரி வந்து டேபிளில் வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல?
இது நான் நினச்சி கூட பார்க்கலையே எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி வச்சு நான் ஆக்சுவலாக ஒரு டேபிளில் வச்சுனா நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ட்ரைபாட் இனிமேல் யூஸ் ஆகும் போகுது. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன இருக்குது இதோட சவுண்ட் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கிட்டோம். ஸ்பீக்கர்னாலே சவுண்ட் டெஸ்ட் தான் மெயினாக பார்க்கணும். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு சொல்கிறாங்க. தண்ணிலையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தண்ணியில் போட்டு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். சார்ஜ் இருக்கான்னு தெரில. ஆன் ஆயிடுச்சுன்னா பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வந்து லைட் எரியுது, ப்ளூ கலர் எல்இடி லைட்டு. ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பேர் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போட் ஸ்டோன் 200 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே நேம் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன இருக்குது பேர் பண்ணுவோம். ஓகே பேர் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்குது மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சாங்கை ப்ளே பண்ணி பார்ப்போமா. மைக்கு கொஞ்சம் அந்த சைடு வைப்போம் இப்படி வைக்க. இதோ இது வந்து ப்ளே பட்டன் பாஸ் பட்டன். இப்போது பாஸ் பண்ணியிருக்கேன். வால்யூம் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு பார்ப்போம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, oh, through the wastelands, through the highways, and on we'll go. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வால்யூமில் வச்சுருக்கேன். நல்லாவே இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. பேஸ் கூட நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாஸ் பண்ணிட்டேன். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அற்புதமாகவே இருக்குது. பட் வந்து லவுட்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அப்படின்னா வந்து இது கொஞ்சம் சவுண்ட் வந்து லவுட்னஸ் அவ்வளோவா இல்லை, நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. பேஸ் கூட வந்து நல்லாவே இருக்குது. நான் பேஸ் அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சேன், பட் வந்து பேஸ் நல்லாவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாகவே இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 1500க்கு எப்போவுமே வந்து சேல் பண்ணுறது. பட் வந்து நான் இப்போ 1100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். போயிட்டு மெயினாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் மூலியமாக கூட நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது இந்த குவாலிட்டி. இது கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நான் ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு கலர் வேரியன்ட்ஸ் ஒரு பிளாக் கலரும் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ளூ கலர் ஆப்ஷனும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சேனலோட கலர் ஆரஞ்சு இல்லையா, எனக்கு ஆரஞ்சு தான் ஃபேவரட் கலர். ஸோ அதனால ஆரஞ்சு புக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்டர் டெஸ்ட் இதுக்கு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட். ஸோ இன்னும் இது சார்ஜ் எதுவும் பண்ணல, அதனால சவுண்டு கம்மியாக இருக்கான்னு தெரியல. ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஆனாலும் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. லவுட்னஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பேஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ சீக்கிரமாக இதை ஃபுல் சார்ஜ் போட்டு பார்க்கணும். வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓவர் டைமாக போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே இந்த வீடியோ. ஸோ சீக்கிரமாக வந்து இதுக்கு வாட்டர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட சவுண்ட் குவாலிட்டி கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் இது ஃபுல் சார்ஜ் போடலை. போட்டு அப்புறமா தான் தெரியும் இன்னும் நல்லா இருக்குமா. 10 hours வரைக்கும் பேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ண அப்புறம் தான் சொல்லியும். ஸோ இதில் என்ன காமெடியான விஷயம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாண்ட் நான் இதில் மவுண்ட் பண்ணி ஒரு சாங் ப்ளே பண்ணேன். ஸோ இதோட பேஸோட வைப்ரேஷனால் இந்த ஸ்டாண்டோடய இந்த ஸ்பீக்கர் மூவ் ஆகிட்டு வருது டேபிளில். ஸோ ரிஸ்க் ஆயிடுச்சுனால நான் பார்த்தேன்னு திரும்ப இல்லைனா வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த அளவு வந்து இதில் பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சவுண்டோட கிளாரிட்டி நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. லவுட்னஸ் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து நான் வந்து கொஞ்சம் அவ்வளோ லவுடாக தெரியல. பட் வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நல்ல சவுண்ட் இருக்குது. பட் வந்து நான் நினச்ச அளவு நல்லா
லவுடாலாம் இல்லை. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நீங்கள் ட்ராவலிங் அப்போ வந்து நல்லாவே இருக்கும் எடுத்துகிட்டு போகும். இது ஆக்சுவலாக வந்து ட்ரெக்கிங்காக ட்ராவலிங் அப்போ தான் வந்து இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. இது நல்லா ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளாஸ்டிக், இது கிரில் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது கமெண்ட் ஏற்ற மாதிரி வந்து நம்ம வீடியோ போடலாமா வேணாமா வாட்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே லிங்க் தரேன், போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்டர் டெஸ்ட் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வாட்டர் டெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் அதர் பிராண்ட்ஸ் எடுத்தீங்க, ஜேபிஎல்லாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரெட்மியில் வந்து புதுசாக ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர், பாக்கெட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது நான் பார்த்தேன். ஆக்சுவலாக 1500 கிட்ட வருது அந்த ப்ரைஸிங்கு. பட் வந்து அதோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து அவ்வளோவா எனக்கு இதாகலை, ரொம்ப கம்மியாக இருக்குது, பேஸ் அவ்வளோவா இல்லை அப்படி தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்து நீங்களே அந்த ரெட்மி பாக்கெட் ஸ்பீக்கரை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் உண்மை. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணால் ஜேபிஎல்லாம் வந்து 1800 கிட்ட போகும் இதே மாதிரி சின்ன ஸ்பீக்கர்லாம். ஸோ போட் பிராண்டிங் நல்லாவே இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லாவே இருக்குது. போட்டோட கம்பெனி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே இருக்குது இந்த ஸ்பீக்கர் இதில் வந்து. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன்னு நம்பி வாங்காதீங்க, நீங்களே பார்த்து வாங்குங்க. ஸோ வாட்டர் டெஸ்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.